அடுத்து நம்மளோட ஒருத்தரை கூப்பிட போறேன். முடிஞ்ச யாருன்னு கண்டுபிடிங்க. இவர் அழகு தமிழ் கொஞ்சம், அடுத்த முறையும் பேசச் சொல்லி கெஞ்சும், எளிய நடை, இனிய உரை, கவிதைகளின் நாயகன், கடல் தாண்டி வாழும் காதலன். ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டால், இது வேண்டுமா இன்னும் வேண்டுமா என கேட்டு கேட்டு உதவும் தோள் கொடுக்கும் தோழன், the strength of friendship, கலியூர் ஜமான். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் முதல் நாளே பேசணும்னு நினச்சி பார்க்கல, ப்ரிப்பேர் பண்ணலை. என்னுடைய மனசில் உள்ளதை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நான் 2018 மறுபடியும் நம்ம எல்லாம் ரீயூனியன் வைக்க போகும்போது தான் நிறைய நண்பர்களோட கனெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா நான் மலேசியா போனதுனால ரொம்ப கனெக்ஷன் கட்சி விட்டு போச்சு அந்த காலகட்டம். ஆனால் முன்னாடி வந்து எப்படின்னா, லைக் சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. லைக் தீனா இருக்கும்போது, தீனா செந்தாமரை 2 பேரும் அடிக்கடி வருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ஷன் இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2018 தான் நிறையா ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சு. ஸோ ஏற்பட்ட பிறகு வந்து அதுக்கப்புறம் 19 நடந்தப்போ எனக்கு அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் வரல, அந்த டைம் வந்து வர முடியலை. தென் 23 வந்து அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்க போகும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ஒரு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 2-3-4 பேர் எப்படியாவது ஒருங்கிணைச்சிடன்னு. ஏன்னா ஒரு வருஷமாக பிளான் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா போனதும் நாங்கள் ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கும்போது அவ்வளோவா இன்வால்வ் பண்ண முடியலை. ஏன்னா வந்து அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய இது இருக்கு, பட் இன்வால்வ் பண்ண முடியலை. பட் அதில் வந்து என்னென்னா, ஒரு சில பேர் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை பார்த்த பிறகு நமக்கே வந்து அப்புறம் இந்த வருஷம் நடக்க போகும்போது நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது தான் இடையில வந்து என்னுடைய தகப்பனார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதோட அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ கூட எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம போகலாமா போக வேணாமா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் 77 வயசு, பட் திடீர்னு இதானதுனால ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் லேசாகிறது வந்து இந்த மாதிரி நண்பர்களை பார்க்கும்போது தான். இப்போ நம்ம எவ்வளவுதான் வந்து குடும்பங்களோட நம்ம நெருங்கி எல்லா இதுவும் இருந்தாலும் அந்த நட்பு வட்டங்கிறது வந்து ஒரு சில சமயம் வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இப்போ நான் அந்த 2023 போனதுக்கு அப்புறம் அப்போ வந்து என்னன்னா, முடிச்சுட்டு போய் 2 மாதத்தில் அம்மா தவறிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷத்தில் 2 முக்கியமான இதை இது பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வந்து என்னதான் குடும்பங்கள் இதாக இருந்தாலும் நண்பர்களுடைய அந்த இது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து ஃபிர்தோஸ்லாம் அடிக்கடி சொல்லுவான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்க ஆனால் கால் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நம்ம என்னன்னா, கால் பண்ணுறதுக்கு வந்து அது நம்ம அடிக்க போகும்போது அவங்க டைம் இருக்குமா இதாக இருக்குமா அப்படின்னு யோசனைகள் வரும். ஆனால் கால் பண்ணி பேச போகும்போது தான் தெரியுது எவ்வளவு இதாக இருந்தாலும் ஒரு டைம் ஒதுக்கி நம்ம எடுக்கலைனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மாப்பிள்ள வேலையில் இருக்கேன், ஓகே நான் அப்புறம் அடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற வந்து நண்பர்கள்ட்ட கிடைக்கிற மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க, எல்லா அண்ணன் தம்பி ஆகட்டும் இதாக இருக்கட்டும். ஆனால் நண்பர்கள்ங்கிறது வந்து ஒரு தனி பலத்தை கொடுக்குது. இப்போ நான் காலேஜில் வந்து லைக் 94 to 98 வந்து 2 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன், 2 வருஷம் டேஸ் கலரில் இருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வந்து முன்னாடி படித்ததெல்லாம் வந்து முக்கால்வாசி ஆண்கள் ஸ்கூலாக இருந்திருக்கேன். அப்போ வந்து 95 வந்து ரொம்ப நான் அவ்வளோவா பேச மாட்டேன் யார்ட்டையும் பெண்களோட. அப்போ ஒரு முக்கியமான ஆள் இருந்தால் குமுதா வந்து என்னுடைய இதில் வந்து அந்த இதை உடைச்சி இது பண்ணிச்சு. நான் ஒரு தடவை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், குமுதா வந்து இதுலேருந்து வரும், நாகாச்சியிலேருந்து வரும். ஸோ நான் வந்து பெருங்குளத்தில் ஏற நான் பாட்டில் போய் அமைதியாக உட்காந்துட்டு கூப்பிட்டு கேட்டுச்சு, ஜமான் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் என்னுடைய கிளாஸ்மேட்டு, இல்லை என்னுடைய கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை இதுவரை நீங்கள் பேசி நான் பார்த்ததே இல்லை, ஏன் அப்படி இதாக இருக்கீங்க அப்படின்னு. நம்ம வளர்ந்த விதங்கள் அந்த, ஏன்னா கிராமங்களில் வளர்ந்த விதங்கள் இதுகளில் வந்து
அந்த இது இல்லாமல் அப்போ தான் உடைய ஆரம்பிச்சது. நான் மலேசியா போன பிறகு அந்த தயக்கம் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்மளோட சின்ன வயசுல வளர்ற விதத்துல தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிற மாதிரி நம்மளுடைய இது வந்து அப்படியே அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதனுடைய இது தெரிஞ்சு, என்னன்னா ஆண் பெண் அந்த நட்புல வந்து அந்த இதை பார்க்க கூடாது, நட்புல வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், நம்மளுடைய ஏன்னா வேற மாதிரியான இதுகள் இல்லாம ஒரு நண்பா அப்ப பார்க்க போகும்போது அதனுடைய இது பலம் அதிகமா இருக்கு. இப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த ஒரு நட்போட இதை பார்க்கும்போது ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ காலேஜில் வந்து நான் சும்மா கிரிக்கெட் இருப்பேன். அப்போ என்னுடைய காலேஜ் அதாவது கவிதைங்கிற பேரில் கிறுக்கல் எழுதுவேன். அப்போ மெயினாக வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா ரஜின்னு அவனை வந்ததில்லை இங்கே இதுவரை. நானும் கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான ரீயூனியனில் வரும்போது நிறையா இதாகும். அவன் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுவான் என்னடா, அதாவது நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கான ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணு, மேபி நம்மளுடைய வார்த்தைகள் இன்னுமே வந்து இதாக இருக்காது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அப்போ இந்த குரூப் வந்த பிறகு தான் அந்த கவிதைகள் எழுதுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. நானே வந்து இப்போ அங்கேயுமே வந்து கவிதைகள் எழுத ஆரம்பிப்பேன், சும்மா சின்ன சின்ன இதுகளில். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் வந்து எப்படின்னா மலேசியாவில் வந்து இந்தியன் முஸ்லீம்ங்கிறது வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி. ஏன்னா 3 வகையான இது இருக்காங்க, மல்லே, சைனீஸ், இந்தியன். ஆனால் இந்தியன் முஸ்லீம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, 2 கட்ட நிலைமை தான் மலேசியாவில். இந்தியனாகவும் இருக்க முடியாது, இஸ்லாமியராக இருக்கனால மலையாகவும் இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ரொம்ப மைனாரிட்டி. ஸோ அதுக்குள்ள சில விஷயங்களை நாங்கள் அங்கே பண்ணுவோம், லைக் சோசியல் இதுக்கு இது பண்ண போகும்போது. ஏன்னா இப்போ ஊர் டச் உள்ளவங்க எப்படின்னா, எதுக்கு இந்த நட்புடைய டச் ரொம்ப இருக்குன்னு சொன்னால், ஊர் டச் உள்ள ஆட்கள்கிட்ட வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும், ஏதாவது இது இருக்கும். ஆனால் அங்கேயே போய் செட்டில் ஆனவங்களுக்கு வந்து சில உடஞ்சி போய் அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு பண்ண போகும்போது அப்படியே அந்த இதுகளில் இன்வால்வ் ஆகி இதாகிடுச்சு. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி எப்போ நடந்தாலும் வந்து கலந்துங்கிறது என்னுடைய இது அவா உண்மையிலேயே. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் கூட தான் சொன்னேன், அடிக்கடி ரீயூனியன் போனீங்க. ஏன்னா போன வருஷம் தான் நான் வந்து ஸ்கூல் ரீயூனியன் போனேன். அது 30 வருஷம் கழிச்சு இது பண்ணாங்க. போன வருஷம் போனீங்க, அதுக்கு முதல் வருஷம் போனீங்க, இந்த வருஷம் போனீங்க அப்படின்னு. பட் ஆனால் வெரி சப்போர்ட்டிவ். சி அண்டர்ஸ்டாண்ட். நான் அதுவும் சொல்லுவேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு என்ன சொல்லுவாங்க, கூட பிறக்காத ஒரு உறவு. அந்த உறவு இருக்க போகும்போது நம்மளால் அது ஒரு எதையுமே சாதிக்க முடியும். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங். அதாவது முக்கியமாக வந்து இந்த ரொம்ப அதான் சொல்லல, சிரத்தை எடுக்கும் நண்பர்கள் இருக்கும் வரை எத்தனை தடவை வேணாலும் இந்த நிகழ்ச்சி நடக்கும், அது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். இழந்திருந்தாலும் நம்ம போய் அவர்கிட்ட அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தப்ப, அந்த தயக்கத்தை உடைச்சு மச்சி அடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து கேட்ட அந்த மனசுலயும் தெரிஞ்சிச்சு அவர் எந்த அளவுக்கு நட்பை வந்து மேல வச்சிருக்காருன்னு. தாய் தந்தையருக்கு எந்த வித பாசம் இருக்கிறதோ அதே வகையில நட்பையும் வச்சிருக்காருன்னு அது மூலமா தெரிஞ்சுக்குது. அதே மாதிரி ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. நான் காலேஜில் அவ்வளோவா பழகினது இல்லை, பட் இங்கே இந்த இதில் வந்து எனிதிங் ஃபர்ஸ்ட்டாக வந்து சப்போர்ட் அப்படின்னா ஜமானோட சப்போர்ட் தான், அதில் நோ டவுட். இதை பேச்சுக்காக சொல்ல மச்சி, உண்மையிலே தான் சொல்கிறேன்.